பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடுவில் போர் போய்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில இந்த ஒரு கிளிப் அப்படின்றது சமூக வலைதளங்கள்ல மிகவும் அதிகமாக பகிரப்பட்டுக்கிட்டு இருக்கு. I understand the plight of Afghanistan is highlighted by my dear friend Prime Minister Modi. Afghanistan is suffering. Afghanistan remains a strategic partner of India, and thus we consider Haybat-ullah as a partner of Israel. Afghanistan is doing its best to fight terrorism inside South Asia and requires all the support possible. For this, we shall be announcing a special aid package for Afghanistan on the request of Honorable Prime Minister Modi. இதுல பெஞ்சமின் நேதன்யாகு அவர்கள் நம்ம மோடி போய் விசிட் பண்ணியிருந்த தருணத்துல பப்ளிக்காவே இந்தியாவும் தாலிபான்ஸும் நண்பர்கள், அதனால இஸ்ரேல் தாலிபான்ஸுக்கு ஒரு எய்ட் பேக்கேஜை கொடுக்குறாங்க மற்றும் இந்த எய்ட் பேக்கேஜின் மூலமாக பாகிஸ்தானை ஆப்கானிஸ்தான் வந்து ஈஸியாக தாக்க முடியும் அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸை பெஞ்சமின் நேதன்யாகு அவர்கள் பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ கிளிப்பிங் ஒன்று இருக்கும். இந்த வீடியோ கிளிப்பிங் அப்படின்றத பாகிஸ்தானியர்கள் பகிர்ந்துக்கிட்டு இந்தியாவும் இஸ்ரேலும் சேர்ந்து தான் ஆப்கானிஸ்தானை பாகிஸ்தானுக்கு எதிராக தூண்டி விடுறாங்க அப்படின்னு மிக பெரும் அளவில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது முழுக்க முழுக்க போய் எந்த ஒரு ஆப்கானிஸ்தான் எய்டை பற்றியும் இஸ்ரேல் அண்ட் இந்தியா இந்த குறிப்பிட்ட பைலேட்ரல் மீட்டிங்கில் பேசவே இல்லை. இன்ஃபேக்ட் இந்தியா தெளிவுபட சொல்லியிருக்காங்க, ஆப்கானிஸ்தானுக்கு இது வரைக்கும் பண்ண எய்டு எல்லாமே உணவு மற்றும் மருத்துவத்தில் மட்டுமே. வெப்பன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எய்டும் இந்தியா கிட்ட இருந்து ஆப்கானிஸ்தானுக்கு போகவில்லை மற்றும் ஆப்கானிஸ்தானியர்களும் இந்தியா கிட்ட ஆயுதங்கள் பெருசாக கேட்கல, உணவு மற்றும் மருத்துவம் பேசிக் கம்யூனிட்டிஸில் மட்டும்தான் இந்தியா கிட்ட இருந்து உதவி கேட்டிருக்காங்க. அதற்கு அவங்க ரொம்பவே கிரேட்ஃபுல்லாக இருக்காங்க. இதை பற்றி நிறையவே பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க பப்ளிக்காக, இந்தியாவோட உதவியை வந்து நாங்கள் எந்த அளவுக்கு மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த தருணத்தில் பாகிஸ்தானியர்கள் ஆப்கானிஸ்தானியர்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற சூழ்நிலைன்றதும், ஆப்கானிஸ்தானியர்கள் தாலிபான்ஸ் பாகிஸ்தானி இராணுவ நிலைகளை கைப்பற்றுவதும் அந்த சோல்ஜர்ஸை கொல்றதுக்கும் பயன்படுத்துகிற ஆயுதங்கள் அப்படின்றது இந்தியா கிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்னு பாகிஸ்தானியர்கள் சொல்கிறாங்கல்லவா, அது முழுக்க முழுக்க பொய். இது பாகிஸ்தான்லேருந்து வந்த ஆயுதங்கள். அதை பற்றி தான் இன்றைக்கான காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், டவுன் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் என்னதான் பஞ்சாயத்து அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தெஹ்ரீக் தாலிபான் அப்படின்ற ஒரு அமைப்பால் தான் இந்த பஞ்சாயத்துன்றதை ஆரம்பிக்குது. இந்த தாலிபான் அமைப்பு இது ஒரு பிரிவு, தாலிபானில் தெஹ்ரீக் தாலிபான்றது ஒரு பிரிவு. இந்த பிரிவின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானி முஸ்லீம்ஸ் வந்து ஆப்கானிஸ்தானி முஸ்லீம்ஸ் மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட நோக்கம். பட் உண்மை எதுன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் துரந்தர் படத்தில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அவங்க பலூச்சிஸ்தானில் ஒரு மாதிரி இருப்பாங்க, பஞ்சாப் ப்ராவின்ஸ் சைடு வர வர ஒரு மாதிரியாக இருப்பாங்க. அண்ட் இதை வந்து நீங்கள் பாகிஸ்தானி நேஷனல்ஸ் அப்ராடில் இருக்கிறப்பையும் தெளிவாக வித்தியாசத்தை பார்க்க முடியும். பலுச்சிக்கும் ஒரு சிந்திக்கும் ஒரு பஞ்சாபிக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும். கல்ச்சுரலி என்னதான் அவங்க முஸ்லீம்ஸ்னு சொல்லிக்கிட்டாலும் அவங்களுக்கு நடுவில் வந்து நிறையவே வேறுபாடுகள் இருக்குது. இதை அக்செப்ட் பண்ண முடியாத தெஹ்ரீக் தாலிபான் எங்களுக்கு ஆப்கான் மாதிரி ஒரு முஸ்லீம் அமைப்பு தான் பாகிஸ்தானை ரூல் பண்ணணும்னு சொல்லி போராட்டம் நடத்துகிறாங்க. அப்படி வந்து பாகிஸ்தானில் வந்து எங்களுக்கு ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு கல்ச்சரோ ஒரு ஐடென்டிட்டியோ அமையலைன்றப்ப நாங்கள் ஆப்கானிஸ்தானோட போய் சேர்ந்துடுறோம், பாகிஸ்தான் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்களோட சண்டைன்றது இருக்குது. மற்றும் பலூச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய ரீசோர்ஸஸ், அதோட மக்கள் வளம், அதோட நேச்சுரல் ரீசோர்ஸஸ், இது எல்லாத்தையுமே பாகிஸ்தானி மிலிட்டரி மற்றும் கவர்மெண்ட் வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈவன் சைனீஸ் என்ஜினியர்ஸ் எல்லாம் போய் பலூச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய ரீசோர்ஸஸாக சைனாவுக்கு கடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ சைனீஸ் என்ஜினியர்ஸை கொல்றதுமா அண்ட் பாகிஸ்தானி ஆர்மி பர்சன்ஸை கொல்றதுமான்னு சொல்லி இந்த பலூச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய தெஹ்ரீக் தாலிபான் அமைப்புக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் பல ஆண்டுகளாக பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஆனால் நட்ஷல் வந்து இவ்வளோதான். இதை பற்றி டீப்பாக பேசணுன்னா பேசிக்கிட்டே போகலாம். இப்போது இந்த தெஹ்ரீக் தாலிபான் அமைப்புக்கு யார் ஆதரவு கொடுக்குறா, அடைக்கலம் கொடுக்குறா, வெப்பன்ஸ் கொடுக்குறா அப்படின்னா ஆப்கானிஸ்தானில் இருக்கிற தாலிபான்ஸ். அவங்க தெஹ்ரீக் தாலிபான்ஸை ஒரு பிரதராக பார்க்குறாங்க. என்னதான் வந்து ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் பார்டரை ஷேர் பண்ணுற ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரியாக இருந்தாலும் தெஹ்ரீக் தாலிபானை பொறுத்த வரைக்கும் தாலிபான்ஸோட பிரதர்ஸ். அண்ட் ஆப்கானிஸ்தானை ரூல் பண்ணுறது தாலிபான்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி இந்த தாக்குதலை நடத்த தெஹ்ரீக் தாலிபான்ஸ் தாக்குதல் நடத்தி முடிச்சுட்டு திருப்பி ஆப்கானிஸ்தானுக்கு போகிறதுனால இந்தியா எப்படி நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானுக்கு எதிராக தாக்குதல் பண்ணுமோ அதே மாதிரியான ஒரு ஏர் ஸ்ட்ரைக்ஸை ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக பண்ணாங்க. இந்த ஏர் ஸ்ட்ரைக்ஸில் ஏகப்பட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகள் கொல்லப்பட்டதாக ஆப்கான் தலைமை வந்து தெளிவாக ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இந்த குறிப்பிட்ட தாக்குதலை பொறுத்த வரைக்கும், ஏர் ஸ்ட்ரைக்ஸை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் கிட்ட இருக்கக்கூடிய ஓவர்வெல்மிங் ஃபோர்ஸ், அதாவது அவங்களோட விமானப்படை F-16 J-70s மாதிரியான ஃபைட்டர் ஜெட்ஸ்ன்றது ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக வந்து ஒன்றுமே இல்லை. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட ஏர்ஃபோர்ஸே கிடையாது ஆப்கானிஸ்தானில். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்களோட மாடர்ன் ஃபைட்டர் ஜெட்ஸ்ன்றதை எதிர்கொள்கிறதுக்கு ஆப்கான் கிட்ட எந்த சோர்ஸுமே இல்லை. அவங்கக்கிட்ட இருக்கிறது மேன் பவர் மற்றும்
வெப்பன் பவர் தான். ஐ மீன் பேசிக் வெப்பன்ஸ், ரைஃபிள்ஸ், மோட்டர்ஸ், சம் ஆர்டிலரிஸ், அப்புறம் சில மேன் பார்ட்ஸ், இவ்வளோ தான் அவங்கக்கிட்ட இருக்குது. அண்ட் அமெரிக்கன்ஸ் விட்டுட்டு போன ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வெப்பன் சிஸ்டம்ஸ் இவ்வளோ தான் அவங்ககிட்ட இருக்குது. ரொம்ப அட்வான்ஸான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் ஆர் ஃபைட்டர் ஜெட்ஸ் ஆர் அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ்லாம் அவங்ககிட்ட கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு வீக்கான நிலைமையில் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் மிக பெரும் இழப்பை வந்து சந்திக்கிறாங்க பாகிஸ்தானோட இந்த தாக்குதல்னால. அண்ட் இதை தொடர்ந்து தான் இப்போ ஆப்கானிஸ்தான் வந்து ரிட்டாலியேட் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தானுக்கு எதிராக. ஸோ பாகிஸ்தானி ப்ளேம் பண்ணுறது தெஹ்ரீக் தாலிபானுக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுக்குறீங்க, அதனால அவங்கள தூக்குறதுக்காண்டி உங்கள் நாட்டில் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுன்றது. ஆப்கானிஸ்தான்ஸ் ப்ளேம் பண்ணுறது நீ எங்கள் நாட்டில் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணி எங்கள் நாட்டு மக்களை கொண்டிருக்க, ஸோ நான் பதிலுக்கு ஒன்று தாக்குறேன்றது. இதுதான் இங்கே இருக்கிற பேசிக் பிரச்சனை. இந்த பிரச்சனை அப்படின்றது தான் சீரியஸ்லி ஒவ்வொரு ரமதான்லையும் ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரி வந்து போருக்கு போயிடுது. அது எப்படின்லாம் தெரியாது, ஆனால் ஒவ்வொரு ரமதான் நடக்கிறப்பையும் எய்தர் 2 இஸ்லாமிக் கண்ட்ரி போருக்கு போகும், இல்லை ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரி வந்து போருக்கு போகும். இதனால் மக்கள் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் சாவாங்க. இது வருஷம் வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ட்ரெண்டாக இருக்குது. ரொம்ப வருத்தம் தரும் வகையில் இருக்குது. ஆனால் இது ஒரு ரியாலிட்டி, இதான் நடக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போது ஆப்கானிஸ்தானுக்கு வெப்பன்ஸ் யார் சப்ளை பண்ணுறா? விட்டுட்டு போன வெப்பன்ஸை தாண்டி அவங்களுக்கு ஸ்டெடி ஃப்ளோ ஆஃப் ஆர்ம்ஸ்ன்றது வேணும்ல. ஏன்னா தொடர்ந்து சண்டை போடணும் அப்படின்னா வெப்பன்ஸ் சப்ளை இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ அவங்களோட மேஜர் சப்ளை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான். பாகிஸ்தான் தான் ஆப்கான் தாலிபான்ஸுக்கு வெப்பன் சப்ளையே. பாகிஸ்தானிக் கவர்மெண்ட் கிடையாது. பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடுவில் இருக்க பார்டரில் இருக்கக்கூடிய வில்லேஜஸில் இல்லீகலாக உருவாக்குற வெப்பன் சப்ளையர்ஸ் தான் ஆப்கான் தாலிபான்ஸுக்கு மேஜர் ஆர்ம்ஸ் எக்ஸ்போர்ட்டராக இருக்காங்க. இதை பற்றி யூடியூப்பில் கூட ஒரு வீடியோ இருக்குது. யூடியூப்பில் ஒரு பிளாகர் வந்து இந்த பாகிஸ்தானி சிட்டிஸ்குள்ளே போய் AK-47 M16 ரைஃபிள்ஸ்லாம் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அண்ட் ஆப்கானிஸ்தான்ஸ் எப்படி பார்டர்லேருந்து வந்து இந்த கன்ஸை வாங்கிட்டு போகிறாங்க பீஸ் டைமில் அப்படின்றத பற்றி தெளிவாக ஒரு டாக்குமெண்டேஷன் போட்டிருப்பார். அதை நீங்களே பார்க்கலாம். முன்னாடிலாம் ஒரு ஸ்பை ஆர்கனைசேஷன் பண்ணுற விஷயத்தை இப்போலாம் நார்மலாக யூடியூபர்ஸே பண்ணி யூடியூப்பில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு நம்மளோட இன்டெலிஜென்ஸ் கேதரிங்கிறது மாறிடுச்சு. நீங்கள் ரூமை விட்டே வெளியே போகாமல் பாகிஸ்தானில் இருக்க வில்லேஜில் என்ன நடக்குன்றதை உட்காந்து பார்க்க முடியும். இந்த சூழ்நிலையில் ஆப்கானிஸ்தான்ஸ் வந்து பாகிஸ்தானி பார்டர் சிட்டிஸில் இருக்கிற இல்லீகல் கன் மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட இருந்து AK-47 சோவியத் மேடு காப்பி அண்ட் சைனீஸ் மேடு காப்பி, அதுக்கப்புறம் அமெரிக்கன் மேடு M16 ரைஃபிள்ஸை வாங்கிட்டு போகிறாங்க பீஸ் டைமில், எந்த போரும் நடக்காதப்ப. பார்டர் கிராசிங்ன்றது ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் சர்வசாதாரணமாக நடக்கிற ஒன்று. இங்கேருந்து ஆர்ம்ஸ் வந்து ஆப்கானிஸ்தானுக்குள்ளே போகும். ஆப்கானிஸ்தான்லேருந்து இல்லீகல் பெட்ரோல் அண்ட் டீசல்ன்றது பாகிஸ்தானுக்குள்ளே வரும். இல்லீகல் பெட்ரோல் அண்ட் டீசல்ன்றப்ப அது ஈரான்லேருந்து கூட வரும் மேக்ஸிமம். ஸோ இல்லீகல் பெட்ரோல் அண்ட் டீசலை வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்கிற பெட்ரோல் அண்ட் டீசலோட இந்த இல்லீகல் பெட்ரோல் அண்ட் டீசல் வந்து காஸ்ட்டு கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து ஆப்கானுக்கும் பாகிஸ்தான் நடுவில் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பைலேட்ரல் இல்லீகல் ட்ரேடு, ஆர்ம்ஸ் அப்புறம் ஃபியூயல்ன்றது. இந்த இல்லீகல் ட்ரேடில் இருந்து ஆப்கானிஸ்தானுக்கு கிடைக்கக்கூடிய கெயின்றது ஒரு ஸ்டெடி ஃப்ளோ ஆஃப் வெப்பன்ஸ், ரைஃபிள்ஸ் அண்டு கன்ஸ். அண்டு இது போக அமெரிக்கன்ஸை விட்டுட்டு போன நைட் காகிள்ஸு அண்டு ஹெவி ஆர்டிலரிஸ், மோட்டர்ஸு, அப்புறம் பங்கர் பஸ்டர்ஸு, இப்படிப்பட்ட வெப்பன்ஸு. ஸோ ஆப்கானிஸ்தானுக்கு பாகிஸ்தான் ரைஃபிள் சப்ளை பண்ணுறாங்க. அமெரிக்கன்ஸ் வந்து ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர் வெப்பன்ஸை விட்டுட்டு போயிருக்காங்க. அண்ட் இது போக அவங்களுக்கு ஒரு ட்ரோனுன்றதும் கிடச்சிருக்கு. இந்த ட்ரோனை பயன்படுத்தி இஸ்லாமாபாத்தில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த வெப்பன் சிஸ்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று தாலிபானுக்கு வேண்டுமென்றே விட்டுட்டு போன வெப்பன் சிஸ்டம், இன்னொன்று தாலிபானுக்கு பாகிஸ்தானே சப்ளை பண்ண வெப்பன் சிஸ்டம். இதில் எந்த இடத்துலையுமே இந்தியாவோ இஸ்ரேலோ உள்ள நுழையல. நம்ம அந்த ட்ரோன் அட்டாக்ஸை மட்டும் பார்க்க வேண்டியது இருக்குது. சூசைட் ட்ரோன் அட்டாக்ன்றது இஸ்லாமாபாத்தில் நடந்திருக்கு, பாகிஸ்தானோட கேபிட்டல் சிட்டியில். ஸோ அந்த ட்ரோன்ஸை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்த்தோம், அந்த காம்பரன்ஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது எங்கேருந்து வந்துச்சுன்னு நம்மளால் ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். எய்தர் அது சைனீஸ் கிட்டேருந்து வந்துச்சா ஆர் இஸ்ரேல் ஆர் இந்தியா கிட்டேருந்து வந்திருக்கான்றதை நம்மளால் ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். ஸோ கரண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரோனை தவிர்த்து அவங்களோட ரைஃபிள்ஸில் ஆரம்பித்து எல்லா பிளாட்ஃபார்ம், லைட் காகல்ஸ், யூனிஃபார்ம்ஸ் வந்து எல்லாமே எய்தர் அமெரிக்கன்ஸ் கொடுத்தது ஆர் பாகிஸ்தானிஸ் அவங்களே கொடுத்தது. இதில் இந்தியாவுக்கு வேலையே இல்லை. அண்ட் இன்னொரு முக்கியமான ஃபேக்ட், பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடுவில் நடக்கிற போரை வந்து நம்ம ஏன் வந்து இவ்வளவு தூரம் தீவிரமாக நல்ல விஷயமா பேசுகிறோம்? ஒரு போருன்றது நெகட்டிவான ஒரு விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதில் ஆக்சுவலாக பாகிஸ்தானோட பாலிசியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கல அப்படின்னு அர்த்தம். பாகிஸ்தானோட பாலிசி தெளிவாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் இப்படிலாம் பேச மாட்டீங்க. ஸோ தெரியாதவங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன்,
கட் இந்தியா வித் 1000 கட்ஸ், இதுதான் வந்து ஸ்லைஸ் இந்தியா வித் 1000 கட்ஸ், இதுதான் பாகிஸ்தானோட யுக்தி. இந்த யுக்தியின்படி நேரடியாக பாகிஸ்தான் இந்தியாவோட மோத முடியாதுன்றத 1971 அவங்க நன்கு உணர்றாங்க. 71 போரோட முடிவில் பாகிஸ்தானியர்கள் இந்தியா பாகிஸ்தானை விட பல மடங்கு பெருசாக இருக்கக்கூடிய ஒரு நாடு, பாப்புலேஷன் அதிகம், ரீசோர்ஸஸ் அதிகம். ஸோ எவ்வளோதான் பாகிஸ்தான் வந்து சுப்பீரியரான மிலிட்டரியையும் சரி அதிகப்படியாக பணத்தையும் சரி வச்சுருந்தாலும் அட் தி எண்ட் ஆஃப் த டே இந்தியாவோட ஒரு முழு நேர போருக்குள்ளே போச்சு அப்படின்னா இந்தியாவோட ரீசோர்ஸஸ் அப்படின்றது பாகிஸ்தானை ட்வாஃப் பண்ணிடும். எப்படி 2ஆம் உலகப் போரில் மோர் சுப்பீரியர் மோர் ட்ரெயின்டு ஜெர்மன் சோல்ஜர்ஸ் சோவியத் யூனியனை வந்து டிஃபீட் பண்ண முடியாமல் போனாங்களோ அதே மாதிரியான ஒரு சினாரியோ தான் இங்கேயும் இருக்குது. ஏன்னா நம்மக்கிட்ட பெட்டரான ரீசோர்ஸஸ் இருக்குது. ஸோ இதை நன்கு உணர்ந்ததுனால தான் அவங்க டெரரிசமை கையில் எடுக்கிறாங்க. இந்தியாவுக்குள்ளே பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டியை கொண்டு வரணும், இந்தியாவுக்குள்ளே அங்கங்கே குண்டு வெடிக்கணும். இந்தியாவை பற்றி வெளிநாடுகள் எப்படி நினைக்கணும் அப்படின்னா, இந்த நாட்டில் வந்து அடிக்கடி தீவிரவாத தாக்குதல் நடக்கும், இந்த நாட்டில் நம்ம டூரிஸ்டாக போனோம்னா கூட நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு நினைக்கணும். அண்ட் கடுமையான இன்ஃப்ளேஷனை விளைவிக்கணும். இன்ஃப்ளேஷனை கொண்டு வரணும்னா இந்தியாவோட கரன்சியை இல்லீகலாக பிரிண்ட் பண்ணி அதை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரணும். இதுதான் பாகிஸ்தானோட முக்கியமான விஷயமா இருந்துச்சு. அண்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ், இதர் ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், ஆர் இந்தியாவில் இதர இடத்துல இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸாக இருக்கலாம். இந்தியாவோட இதர இடம் அப்படின்றப்ப ஒரு சில பேருக்கு நான் யாரை சொல்கிறேன் அப்படின்றது தெரியும், பட் அதை நான் ஓப்பனாக சொல்ல வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஸோ இப்படிப்பட்ட சப்போர்ட்ஸ் எல்லாம் அவங்க பண்ணிட்டு இத்தனை காலங்களாக இந்தியாவோட பார்லிமெண்ட்டுக்கு எதிராக தாக்குதல் நடத்தியிருக்காங்க, மும்பை அட்டாக் பண்ணியிருக்கானுங்க, அங்கங்கே குண்டு வெடிச்சிருக்கு, இப்போ சமீபத்தில் கூட பகல்காம் தாக்குதல் நடந்திருக்கு. இது எல்லாத்தையுமே பாகிஸ்தானியர்கள் பண்ணியிருக்காங்க. பண்ணி இறுதியில் அவங்க பண்ணணும்னு நினச்ச அந்த அல்டிமேட் கோல் என்ன, இந்தியாவை வந்து டோட்டலாக டீஸ்டேபிளைஸ் பண்ணணும், எக்கனாமிலையும் சரி, பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்லையும் சரி, இன்டர்னல் ஸ்டெபிலிட்டிலையும் சரி, அண்ட் கண்ட்ரிஸ் நேஷனல் செக்யூரிட்டிலையும் சரி, இந்த 4 இடத்துல இந்தியாவை ஸ்டேபிளைஸ் பண்ணக்கூடாது, இன்ஸ்டெபிளைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானியர்கள் நினச்சது இப்போ அவங்க நாட்டுக்கே நடந்திருக்கு. அவங்க நாட்டோட கரன்சி ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது, இன்ஃப்ளேஷன் தலைவிரிச்சு தாண்டவம் ஆடுது. அண்ட் பாகிஸ்தானோட செக்யூரிட்டி அதை பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. பலுச்சிஸ்தானில் ஒரு சிவில் வார் நடந்துக்கிட்டு இருக்கு, இது போக ஆப்கானிஸ்தான் தாலிபான்ஸோட ஒரு போர் வேறு. அண்ட் பாகிஸ்தானோட இன்டர்னல் செக்யூரிட்டி, அந்த நாட்டில் நீங்கள் எங்கே போனீங்கனாலும் உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஒரு ஃபாரினராக இருந்து அந்த நாட்டோட ஃபஸ்ட் ஏசியில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கார்டு கையில் AK-47 வந்து நிற்பார். ஏன்னா ஒரு ஃபாரினர் ஃபஸ்ட் ஏசியில் கூட போக முடியாது, அவ்வளோ தூரம் செக்யூரிட்டி த்ரெட்டுன்றது பாகிஸ்தானில் இருக்குது. அண்ட் பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி, அந்த நாட்டில் இது வரைக்கும் எந்த ஒரு ஆளுமையும் 5 வருஷம் சர்வீஸை முடித்ததே கிடையாது, எந்த கவர்மெண்ட்டும் முடித்தது கிடையாது. ஸோ இந்தியாவுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு பாகிஸ்தான் நினச்சாங்களோ அது எல்லாமே இப்போ பாகிஸ்தானுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. அண்ட் இதுக்கு இந்தியன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் காரணமாக இருந்துச்சு அப்படின்னா இஸ்ரேல் பண்ண பேஜர் அட்டாக்லாம் என்னடா அட்டாக்கு, இதுதான்டா பெரிய ஆப்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பட் அது உண்மையாக இல்லைன்றது நமக்கு தெரியல. பாகிஸ்தானோட இந்த மோசமான நிலைமைக்கு பாகிஸ்தான் காரணமா இல்லை இந்தியன் இன்டெலிஜென்ஸோட தெளிவான பாலிசிஸ் காரணமா அப்படின்றது நமக்கு தெரியல. அது ஃப்யூச்சரில் தான் நமக்கு தெரிய வரும். அது தெரிய வரப்போ நம்ம பார்ப்போம். பட் இன்னைக்கு இருக்கிற சினாரியோன்றது இதுதான். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சண்டை போடுறது அப்படின்றது என்னதான் இன்னசென்ட் பீப்புளை கொண்டாலும் அது ஒரு மோசமான விஷயமா இருந்தாலும், அதுவும் குறிப்பாக முஸ்லீம் ஃபெஸ்டிவல் ஒன்று நடக்கிறப்ப 2 இஸ்லாமிக் கண்ட்ரி சண்டை போடுறது வந்து நல்லதாக இல்லைன்னாலும் அது இந்தியாவை பல மடங்கு பெனிஃபிட் பண்ணுது. நீங்களும் நானும் சேஃபாக இந்தியாவில் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நடந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னா அதற்கு இந்த கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது மிக மிக முக்கியமான காரணம். பிகாஸ் பாகிஸ்தானிஸ் ஆர் ஃபோக்கஸ்ட் ஆன் ஒன் சைடு, இந்தியா பக்கம் அவங்க திரும்ப மாட்டாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த கான்ஃப்ளிக்ட்டை பற்றின அடுத்தடுத்த அப்டேட்ஸை வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம், எந்தெந்த இடத்துல எப்படிப்பட்ட அட்டாக்ஸ்லாம் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். பட் ஓவரால் என்ன நட்சல் வந்து இந்த கான்ஃப்ளிக்ட்டை பற்றி நான் தெளிவாக பேசியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பொறுத்து நல்ல சமுதாயத்தை வரைக்கும். நன்றி, வணக்கம்.